நம்ம வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு போனாதான் மட்டும் அந்த மாதிரி நம்ம யோசிச்சதுனால மட்டும் தான் இந்த மாதிரி பிராய்லர் கோழில நம்ம வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி தான் நம்ம பெரும்பான்மையாக பயன்படுத்தியிருப்போம். ஸோ அந்த நாட்டுக்கோழி பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட மாமா வராங்க, அத்தை வராங்க, கோழி போட்டு சாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா கன்சியூம் வந்து அதிகமாகி போச்சு இல்லைங்களா? ஸோ கறி வந்து சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகி போச்சு. ஸோ அதனால் வந்து எப்பயுமே இந்த கோழி கறி தேவைப்படுறதால தான் நம்ம இந்த மாதிரி முட்டை கோழிக்கறி பண்ணை, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணை அப்படின்ற வடிவில் இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம வாழ்ந்த மனிதர்களுக்கும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்துருப்பீங்களே? ஸோ நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஒரு பாரம் கோழி மாதிரி இருக்கு வாயிலைனா இது என்ன சொல்றது? அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு 80 வயசுங்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசுலயே எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் போச்சு. இப்போ இது பண்ணால் நம்மளுக்கு இது ஒரு வருமானம், நிலையான வருமானங்க ஒரு ஆப்ஷன் ஆகி போச்சு. எனக்கு நான் தெரிஞ்சு கோழி பண்ணை வச்சுக்கிற ஒரு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வளர்த்தும் போது ஒரு 55 நாள் ஆயிரு, இந்த 2 கிலோ வரக்க எங்களுக்கு 55 நாள் ஆயிரு. இதே கறிக்கோழி பண்ணை நாங்கள் போடாதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து அன்னைக்கெல்லாம் பிராய்லரு வீட்டுக்கு ஒரு 100 அடி தான் இருக்கு. 100 அடி பண்ண போட்டிருப்பாங்க. நாங்கெல்லாம் வளர்த்தும் போது என்ன ஒரு 55 நாள் ஆயிரு எங்களுக்கு 2 கிலோ வரக்கு அப்படிலாம் சொல்லி நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ காலத்துக்கு தகுந்தாலும் ஸ்பீடாகனாலே தேவை அதிகரித்ததுனால 30-35 நாள்லயே நம்மளுக்கு அந்த 2 கிலோ வெயிட் கிடைச்சது. அது ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ், அந்த பிராய்லர் வகைகளை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காப் நான் காப்லாம் இருக்கு. இப்போ காப்பு குஞ்சு பார்த்தீங்கன்னா வெயிலுக்குலாம் தாங்கு, நம்ம சீசன் வெயிலுக்குலாம் தாங்க. நான் காப்பு வந்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு தாங்காது. அப்புறம் க்ரோத் வந்து காப்பு குஞ்சு வந்து நல்லா க்ரோத்தாக இருக்குது. இப்போ நம்ம 32-33 2 கிலோ வருதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஃபீடு வகைகள் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபீடில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு அந்த ராய் கஞ்சி, அந்த கோதுமை கஞ்சி இல்லை, அது மாதிரி ஃபீடில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த க்ரோத் வருது. மேக்ஸிமம் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கோசம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. முக்கால்வாசி போலாம் ஐபிடி அங்கே பண்ணை ஃபார்ம்லேயே போட்டு வந்துடுறாங்க. அந்த சிக்ஸ் பொறிச்ச அன்னைக்கே போட்டு கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் ஒரு வேக்சின் தான் இப்போ போடுறாங்க. 7வது நாள் மட்டும்தான் மேக்ஸிமம் எல்லா ஃபார்முமே 7வது நாள் வேக்சின் தான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த வேக்சினும் இல்லை. அப்போ நாம பராமரிப்பை பொறுத்து தான் கோழி பண்ணையே.